இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி இந்த தம்ப்நெயிலை வச்சே நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாங்க, கயல் சீரியலோட எழில பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இவரை விஜய் டிவி மூலியமாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவரோட உண்மையான பெயர் வந்து சஞ்சீவ் கிடையாது, செய்யத். 1989ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி கோயம்புத்தூரில் பிறக்கிறாரு. இவங்களோட அம்மா பெயர் ஹசானா. இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க, சமீர் அப்படின்ட்டு. ரெண்டு பேருமே ஜேசி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சஞ்சீவுக்கு வந்து இடம் கிடைக்கிது. அதனால் தன்னோட இன்ஜினியரிங் படிப்பை வந்து அங்கே படிக்கிறாரு. ஸ்கூல் டைமில் வந்து வேலு படத்தில் வந்து ஒரு சின்ன ரோல், அதாவது சின்ன சூர்யாங்கிற ரோல் வந்து பண்ணியிருப்பார். அதன் மூலியமாக வந்து பிரபல்யமாகி நம்ம படத்தில் நடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையை ஏற்படுத்திக்கிட்டு 2008 மலையாளத்தில் அபூர்வா அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து நடித்தார். அந்த படம் அவ்வளோ ரீச் ஆகலை. ஆனால் அதுக்கப்புறம் 2009 குளிர் 100 டிகிரின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு படம் நடித்தார். அந்த படம் நல்லாவே ஓடுச்சு. பட் பிளாக் பஸ்டரில் வந்து அது ஃபெயிலியர் தான், பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகலை, அது ஃபெயிலியர் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் 2010 நீயும் நானும், 2011 சகாக்கள், 2013 குறும்புக்கார பசங்க, நண்பர்கள் கவனத்திற்கு, வெல்கம் ஒபாமா இப்படின்னு அடுத்தடுத்து படங்கள் நடித்தாலும் எல்லா படத்துலேயும் தோல்வி மட்டுமே அவருக்கு கிடச்சிச்சு. 2014 உயிருக்கு உயிராக அப்படிங்கிற படத்தில் நடித்தார். 2017 ராம்கியோடு சேர்ந்து ஆங்கில படம் அப்படின்னு ஒன்று நடித்தார். எதுலேயுமே ரீச் கிடைக்கல. ஸோ நம்மளுக்கு இதில் வந்து அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி நம்ம வேறு என்ன தான் பண்ணுறது, பெசாட்டு நம்ம படித்த இன்ஜினியரிங்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம் அப்படின்னா இன்ஜினியரிங்க்கு ஏது வேலை அப்படிங்கிற மாதிரி இவருக்கான சரியான வேலையும் கிடைக்கல. என்ன பண்ணுறது, சுத்தமாக கையில் காசு இல்லை. வீட்டோட செலவை பார்த்துக்கிறதுக்கும் நம்மளுக்கு இப்போதைக்கு வழி இல்லை. என்ன பண்ணலான்னு உட்காந்து யோசிக்கும் போது தான் வந்து அவரை தேடி ஒரு வாய்ப்பு வருது. விஜய் டிவியில் இருந்து அவரோட அழகுக்காக அந்த வாய்ப்பு வருது. என்ன அப்படின்னா வந்து 2017 விஜய் டிவியில் ராஜா ராணின்னு ஒரு சீரியல் டெலிகாஸ்ட் ஆக போகுது. நீங்கள் அதில் வந்து ஹீரோவாக பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் கேட்க, இப்போதைக்கு எனக்கு வேறு வழியே இல்லை, படமும் எனக்கு இல்லை, நானும் வந்து காசுக்கே கஷ்டப்படுறேன், அதனால் எந்த சீரியலாக இருந்தாலும் பரவாயில்லடா அப்பா நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவரும் மனசுக்குள்ளே இதெல்லாம் நினச்சிட்டு ஓகே சார் நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் யதார்த்தமாக அதை ஒத்துக்க போய் பதார்த்தமாக அது ரொம்பவே ஹிட் ஆகிடுச்சு. செம்பா கார்த்திக் ஜோடியை வந்து எல்லாரும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஷேர் சாட்டில் வந்து அவங்களோட வீடியோஸாக போட்டு ஆலியா மானசாவுக்கு சஞ்சீவை பிடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆலியா மானசா அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தரை தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மானஸ் அப்படிங்கிறவரை. ஆனால் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, பிரிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா வந்து மானஸ் வந்து ஆலியாவை வந்து சில கொஸ்டின் கேட்க ஆலியாவுக்கு அது பதில் சொல்ல முடியாமல் போக ரெண்டு பேரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கேப் வந்து பெருசாகிக்கிட்டே இருந்துச்சு. அந்த கேப்பை நம்ம சஞ்சீவ் அவர்கள் பிடிச்சிக்கிட்டாரு. அவருக்கு ஆலியாவை ரொம்ப பிடிக்க போய் அவர் வந்து ஆலியாவை வந்து நான் உங்களை திருமணம் செஞ்சுக்கட்டுமான்னு கேட்க ரெண்டு பேரோட காதல் வந்து அந்த இடத்துல ரொம்பவே மலருது. 2019 ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆலியாவோட பர்த்டே அன்னைக்கே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நீங்களே முடிவு பண்ணி நீங்களே செஞ்சிட்டிங்களப்பா, இதில் பேரண்ட்ஸோட சம்மதம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் சஞ்சீவோட பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்க. ஓகே, முஸ்லீமாக இருந்தால் ஓகே தான், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல ஆலியாவோட வீட்டில் என்ன பண்ணாலும் நான் ஒத்துக்கிற மாட்டேன், நீங்கள் வந்து நீ தனியாக போய் கல்யாணம் பண்ணிக்க, ஆனால் நான் வந்து இதில் தலையிடவே மாட்டேன், நான் இதில் வரவே மாட்டேன், உன் லைஃபுக்குள்ளே நான் வந்து எந்த வித நல்ல விஷயங்களும் பண்ண மாட்டேன்னு அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. இதனால் வந்து மனமுடைந்த ஆலியா கொஞ்ச நாள் வந்து இப்போதைக்கு நம்ம பண்ண வேணான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து சஞ்சீவ் வீட்டில் ஓகே சொன்னதன் காரணமாக சரி இதுக்கப்புறம் நம்ம அம்மா மனசை மாற்ற முடியாது, நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணி ஆலியாவோட பர்த்டே அன்னைக்கே அவங்களோட திருமணம் நடக்குது. அவங்க திருமணம் நடந்த பிறகு வந்து காற்றின் மொழி அப்படிங்கிற நாடகத்தில் நடிக்கிறதுக்கு நம்ம செய்யறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிது. 2019 2021 வரைக்கும் ஒரு ஊம பெண்ணோட காதலனா அந்த சீரியலில் நடிக்கிறாரு. அந்த சீரியலும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிர்ஷ்டம் அவங்க பக்கம் அடிக்க ஆரம்பிக்குது. ஆனாலும் சரி படத்துலையும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணி 6 அதிசயம் அப்படிங்கிற படத்தில் நடித்தார். தெலுங்கில் வந்து மனே நம்பர் 13, அதே 2020 தமிழில் வந்து 13ஆம் நம்பர் வீடு அப்படின்லாம் நடிக்கிறாரு. ஆனால் வந்து ஹீரோவாக அவரை யாருமே வந்து ஏற்றுக்கிற முடியலை. சீரியல் லவர்ஸ் வந்து சீரியலில் அவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் சினிமா இண்டஸ்ட்ரியில் தளபதி, ரஜினி, கமல்னு இருக்க போய் இவரை வந்து ஒரு ஹீரோவாக வந்து யாருனாலையுமே அக்செப்ட் பண்ணிக்கிற முடியலை.
சீரியலில் வேணால் உன்னை ஹீரோவாக பார்க்க முடியும்ப்பா, ஆனால் படத்தில் நீ நடிக்கிற படம் எதுவுமே ஓட மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஏளனமாக பேசினவங்க நிறையா பேர். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது, பெண் குழந்தை ஐலா சையத் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குழந்தையுமே வந்து இவங்க சோசியல் மீடியா பேஜில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டான பர்சன். நம்ம சஞ்சீவை பொறுத்த வரைக்கும் எது சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட அதை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து மெயினாக போட்டுருவாப்புல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆயிலா பிறந்ததுல இருந்தே சின்ன 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 விஷயங்கள் அதை என்னென்ன பண்ணுதோ எல்லாத்தையுமே சோசியல் மீடியா பேஜில் போட்டு அது ஒரு சைடு அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருந்தது. அந்த டைமில் தான் வந்து ஆலியா மானசா வந்து ரெஸ்ட் எடுத்த டைமு பார்த்தா பயங்கர வெயிட் போட்டுட்டாங்க. குழந்த வந்து பிறந்த டைமில் வந்து எக்ஸ்ட்ராடினரி வெயிட் போட்டுட்டாங்க. இப்படி வெயிட்டோடு இருந்தால் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காதே அப்படின்னு ஆலியா மனசில் தோண என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் எப்படியாவது நான் ஜிம்முக்கு போய் என் உடம்ப குறைச்சே ஆகணும், அதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும்னு சஞ்சீவ்கிட்ட சொல்ல, சஞ்சீவும் ஓகே ஓகே நான் கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஷூட்டிங்கையும் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ஆலியாவுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறாரு. அவருக்கும் சைடில் வந்து அடுத்தடுத்து சீரியல் வருது. ஸோ திரும்ப வந்து ராஜா ராணி 2 நம்ம திரும்ப ராஜாராணி 1ல் நடித்தவங்கள்ட்டே கேட்குறாங்க. ஆனால் வந்து சஞ்சீவ் வந்து இல்லை நான் ஒத்துக்கிற முடியாது, அந்த சீரியலில் நான் வரல, வேறு யாரையாவது போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன காரணத்தினால அப்படி சொன்னாரோ தெரியல. பட் ராஜாராணி 2 வந்து ராஜாராணி 1 ஓடின அளவுக்கு ஓடலை. அது முக்கியமான காரணம் வந்து இது வந்து ஒரு ஹிந்தி சீரியலோட டப்பிங் சீரியல். அது ஏற்கனவே தமிழ்லேயும் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. திரும்ப அதை தமிழ்லேயே திரும்ப நம்ம கேரக்டர்ஸ் வச்சு போடும்போது வந்து அது அவ்வளோ ஒன்றும் ரீச் ஆகலை. அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து கொஞ்ச நாள் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிட்டாரு. அந்த டைமில் தான் இவருக்கு வந்து கயல் சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. சன் டிவி இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எழிலா என்ன தான் கயலுக்கு தான் அதில் இம்பார்ட்டண்டான ரோலாக இருந்தாலும் எழிலா என்னால் என்ன பண்ண முடியுமோ எனக்கு கொடுத்துருக்குற ஹீரோ ரோலுக்கு நான் என்னோட பெஸ்ட்டை பண்ணுவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பண்ணார். திரும்ப ஆலியாவுக்கு வந்து இன்னொரு பேபி ஃபார்ம் ஆகுது, பையன் பிறக்கிறாரு, அர்ஷத் சையத் அப்படிங்கிற ஒரு பையன் பிறக்கிறாரு. அந்த பையனை வந்து நல்லா வளர்க்கணும், இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 2 பேரும் இன்னும் ஓடி ஓடி சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா இன்றைக்கு வரைக்குமே நம்ம ஆலியாவோட அம்மா வந்து அவங்கள முழு மனசோட ஏற்றுக்கவே இல்லை. என்ன தான் விஜய் டிவி ப்ரோக்ராம், சன் டிவி ப்ரோக்ராம் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டினாலும் சஞ்சீவ் நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காராம் இதுக்காக. எப்படியாவது நம்ம வந்து நம்ம ஆலியாவை வந்து அவங்களோட அம்மா அப்பாவோட சேர்த்து வைக்கணும், நம்மளால தான் அவங்க பிரிஞ்சிட்டாங்க, சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு பல முயற்சி எடுத்திருக்காரு. ஆனால் எல்லா முயற்சியுமே தோல்வியில் தான் போய் முடிஞ்சிருக்கு. ஸோ விஜய் டிவியும் சன் டிவியும் இவருக்கு ஹெல்ப் பண்ண போய் ஒரு சில ப்ரோக்ராமில் வந்து அவங்க அம்மா ஸ்வீட் சர்ப்ரைஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலுமே வந்து அவங்க சொன்ன ஒரு விஷயம், என் மக பண்ண விஷயத்தை என்னால் இன்னமும் மறக்க முடியாது, அதை என்னால் மறக்கவும் அது வந்து ஒரு ஆறாத வடுவாக மாறிடுச்சு. நான் இவ்வளோ சொல்லி நான் ஆசையாக வளர்த்த என் பொண்ணு நான் சொல்கிறத எதையுமே கேட்கல அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு இன்னும் வலியும் வேதனையும் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஆனால் அவங்க அம்மா இன்னும் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஏன்னா வந்து சோஷியல் மீடியாவுக்கு சஞ்சீவ் ஆலியா அப்படின்னாலே ஒரு பெஸ்ட் பேர், ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான பேரு, ரொம்ப லவ்விங்கான பேரு அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தான் அவர் நிறைய சர்ப்ரைஸ் ஆலியாவுக்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி ஆலியாவும் அவருக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ரீசண்டாக கூட அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு சஞ்சீவ் வந்து ஃபாரின் ட்ரிப்பு அதை ஏற்பாடு பண்ணுறதே நம்ம ஆலியா மானசா தான். இப்படி யாரோட லைஃப்பில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த மாதிரி நடக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஆலியா பண்ணியிருக்காங்க. நீங்களும் அம்மாவும் மட்டும் இந்த ட்ரிப்பு போயிட்டு வாங்க, நான் பசங்களை பார்த்துக்கிறேன். என்ன தான் இனியா சீரியலில் நடித்தாலும் அவங்களோட ஷூட்டிங் டைம் போக மற்ற நேரத்தில் பசங்களை ரொம்பவே லவ்விங் அண்ட் கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் பசங்களை லவ்விங் அண்ட் கேரிங்காக பார்த்துக்கிட்டது சஞ்சீவோட அம்மா மட்டும்தான். ஒரு சிங்கிள் மதராக அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த பேர குழந்தைங்களை ரொம்ப அழகாக 2 பேரும் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் அவங்க வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சன் குடும்ப விருதுகளில் நம்ம சஞ்சீவுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிது, மனம் கவர்ந்த நாயகன் அப்படிங்கிற அவார்டு கிடைக்கிது. மக்களோட மனசை கவர்ந்த மிகப்பெரிய நாயகன்னே சொல்லலாம் சீரியலில். ஆனால் அசூனஸ் சீக்கிரமே வந்து படத்துலையும் அவர் வந்து பிரதிபலிப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து நம்புவோம். ஏன்னா சீரியலில் மக்கள் வந்து அவரை பெருசாக எதிர்பார்த்துட்டாங்க. நிறைய இன்னும் ஆலியாவா சஞ்சீவா மேபி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் நடிக்கும்போது
அந்த படம் வந்து டாப் மோஸ்ட் ஹிட் ஆகலாம். பட் சோசியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிற போது இவங்க 2 பேரும் தான் டாப் மோஸ்ட் கப்புள்ஸாக இருக்கிறாங்க, ட்ரெண்டிங் கப்புள்ஸாக இருக்காங்க. என்ன நடந்தாலும், எங்கே போனாலும், எங்கே வந்தாலும் அது நமக்கு வந்து உடனே அப் டு டேட் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜோடினா இப்படித்தான் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க அவ்வளோ தூரம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்புளாக இருக்காங்க. சஞ்சீவ் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறது ஆலியா தான் காரணம்னு ஆலியா சொல்கிறாங்க. ஆலியா இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு சஞ்சீவ் தான் காரணம்னு சஞ்சீவ் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் ரொம்ப கர்வமாகவும் இருக்காங்கன்னே சொல்லலாம். இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனா முதலீடு நினைச்சு கவலையா இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்கு மட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.